அட்வான்டேஜஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். யாருக்கெல்லாம் ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் இம்பார்ட்டண்டா இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ்? ஏன்னா ஒரு அக்கௌண்டன்சி, எனி டைப் ஆஃப் அக்கௌண்டன்சி, காஸ்ட் அக்கௌண்ட் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் ஆகட்டும், நம்ம எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா, யாருக்கு அது தேவைப்படுதோ அவர்களுடைய தேவைகளை பொறுத்து நம்ம பயன்படுத்துவோம். ஒரே பொருளை டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக பயன்படுத்துவாங்க இல்லையா? அது மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங்கும் நம்ம யார் எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மேனேஜ்மெண்ட், எஃபெக்டிவ் டிசிஷன் மேக்கிங், இந்த மிஷினை வாங்கலாமா வேண்டாமா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதுல பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவுகள் எடுக்கிறதுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங்கை பயன்படுத்துவாங்க. மெஷரிங் எஃபிஷியன்சி, எந்த அளவுக்கு பயன்பாடுல இருக்கு, எந்த அளவுக்கு அதோட வளர்ச்சி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. காஸ்ட் ரிடக்ஷன், நம்ம காஸ்ட் ரெடியூஸ் பண்றதுக்கு. சில இடங்கள்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டீல் சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ் இல்லாட்டி பிளாஸ்டிக்ஸ் கம்பெனிஸ்ல எல்லாம் வேஸ்டேஜ் அண்ட் ஸ்கிராப் அதிகமாகாம அந்த காஸ்ட் எப்படி ரெடியூஸ் பண்றது அப்படின்னு பாக்குறது. பிக்சேஷன் ஆஃப் செல்லிங் பிரைஸ், எவ்வளவு செல்லிங் பிரைஸ் இருந்துச்சு அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுக்கு. ஏன்னா காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் தான் நமக்கு எப்பவுமே செல்லிங் பிரைஸே. அண்ட் எஃபெக்டிவ் காஸ்ட் கண்ட்ரோல், அந்த காஸ்ட் எப்படி கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாத்தையுமே நம்ம we can see under the management accounting. நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி எப்படி இன்க்ரீஸ் பண்றது, எஃபெக்டிவ் இன்வென்டரி கண்ட்ரோல், ஸ்டாக் எப்படி கண்ட்ரோல் பண்றது, எல்லாத்தையுமே we can see under this cost. ரிடக்ஷன் ஆஃப் வேஸ்டேஜ், வேஸ்டேஜ் எப்படி குறைக்கிறது. ஏன்னா வேஸ்டேஜ்ங்கிறது நம்ம சில மிஷின்ஸ்க்குலாம் ஸ்டீல் அண்ட் அது மாதிரி விஷயங்களை இமேஜின் பண்ணி பாருங்களேன். கட் பண்ணும்போது அதுல வேஸ்டேஜ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி வேஸ்டேஜை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் we can see in the cost accounting. எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், எப்படி ரிசோர்சஸை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது, இதையும் we can see under this utilization of resources. ஹெல்ப் இன் எஃபெக்டிவ் பட்ஜெட்டிங், பட்ஜெட் போடுறதுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் இந்த வகையில எல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கு. எஃபெக்டிவ் டிசிஷன் மேக்கிங் இருக்கு, மெஷரிங் எஃபிஷியன்சி, காஸ்ட் ரிடக்ஷன், ஃபிக்சேஷன் ஆஃப் செல்லிங் பிரைஸ், எஃபெக்டிவ் காஸ்ட் கண்ட்ரோல், இன்க்ரீஸ் இன் எஃபிஷியன்சி, எஃபெக்டிவ் இன்வென்டரி கண்ட்ரோல், ரிடக்ஷன் இன் வேஸ்டேஜ், எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், ஹெல்ப் இன் எஃபிஷியன்ட் பட்ஜெட்டிங். சரி, எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி உபயோகப்படும் காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னா, ஸ்டெபிலிட்டி இன் டென்யூர், அவங்களோட வேலை செய்யக்கூடிய அந்த காலங்கள்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது. அண்ட் ஃபேர் வேஜ் பாலிசி, காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, வேஜஸோட பாலிசிஸ் கரெக்டா இருக்கும். ரிவார்ட்ஸ் ஃபார் ஹையர் எஃபிஷியன்சி வில் பி கிவன் த்ரூ த காஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ எம்ப்ளாயிஸ்க்கு இந்த வகையில இட் வில் பி யூஸ்ஃபுல். ரிவார்ட்ஸ் ஃபார் ஹையர் எஃபிஷியன்சி த்ரூ இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ். இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க, நீ இவ்வளவு காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணி காட்டு, நான் இவ்வளவு விஷயங்களுக்கு இன்சென்டிவா தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அடிப்படையில இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த எம்ப்ளாயீஸ். அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராக்ரஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ஃபர்ம் அண்ட் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டஸ் ஆஃப் த ஃபர்ம். அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன, இல்லைன்னா அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே we can see under creditors. கவர்மெண்ட்டுக்கு எப்படி இது பயன்படும் அப்படின்னு பார்த்தா, கிராண்டிங் ஆஃப் சப்சிடிஸ் கொடுக்கறது அண்ட் பிளானிங் ஆஃப் ரிசோர்சஸ். சப்சிடிஸ் எதை வச்சு அடிப்படையா கொடுப்பாங்க, நம்ம பாட்டு சும்மா கணக்கு காமிச்சுலாம் சப்சிடி தர மாட்டாங்க. இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. அதை அடிப்படையா வச்சுதான் சப்சிடிஸ் கொடுப்பாங்க. பிளானிங் ஆஃப் ரிசோர்சஸ், இவ்வளவு கொடுக்கலாம், இவ்வளவு பிளான் பண்ணலாம், இவ்வளவு ரிசோர்சஸ் இவங்களுக்கு. ஏன்னா சில ரிசோர்சஸ் மாதிரி ஜிங்க் மாதிரியான ரிசோர்சஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுவாங்க. இம்போர்ட் பண்ணும்போது அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா சில ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்காது. கவர்மெண்டோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு இல்லை இவங்களுக்கு இவ்வளவுதான் ரிசோர்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சில கிரைட்டீரியாஸ் கவர்மெண்ட் வச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில பிளானிங் ஆஃப் ரிசோர்சஸ் அதை பயன்படுத்துறதுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் ரொம்ப உபயோகமா இருக்கும். யூட்டிலைசேஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில ரிசோர்சஸ் கிடைக்காது, அப்ப அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணி அதை பயன்படுத்துறதுக்கு இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். சரி, நம்மள மாதிரி ஜென்ரல் பப்ளிக்கு இது எந்த அளவு பயன்படும் அப்படின்னா, ரிமூவல் ஆஃப் வேஸ்டேஜ், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு, ஃபேர் பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். ஏன்னா காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் தான்
செல்லிங் பிரைஸ். அப்ப காஸ்ட் இவ்வளவு இருக்கு அப்படின்னா அதோட ப்ராஃபிட்ட வந்து இவ்வளவு இருக்கும் அப்படின்னு அதை சேர்த்துதான் நமக்கு செல்லிங் பிரைஸா வைப்பாங்க. காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணும்போது காஸ்ட் குறையும் போது அதுல ஒரு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டை இன்க்ளூட் பண்ணிட்டு நமக்கு கொடுக்கும் போது ஃபேர் பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் வில் பி தேர். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வில் பி மோர். ஏன்னா நம்ம காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது டெஃபினட்டா இட் வில் இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி. அது சம்பந்தமா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது டெஃபினட்டா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும். So these were the benefits of cost accounting, benefits or advantages of cost accounting.